the value of m and n if the following polynomials are perfect square. Perfect square அப்போனாவே நமக்கு என்ன மீனிங்கு, ரிமைண்டர் வேல்யூ வந்து 0 வரணும். நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து ஆர்டர் வைஸ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 36x to the power of 4 minus 60x to the power of 3 plus 61x square minus mx plus n. எப்பயும் போல் ரெண்டு டைமாக பிரிச்சுக்கலாம். தென் 36x to the power of 4 நமக்கு எந்த நம்பர் பாசிபிள், 36 அப்படிங்கிறப்ப 6, தென் x பவர் 4 அப்படிங்கிறப்ப x ஸ்கொயரா. இப்போ 6x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 36x to the power of 4, தென் ஆப்போசிட் சைன், அப்போ 0 வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டைமும் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ minus 60x to the power of 3 plus 61x to the power of 2. இப்போ இந்த பிளேஸில் வருது 2 டைம்ஸ் ஆஃப் கோசன்ட்டா. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 6x ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 12x ஸ்கொயர். தென் இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு minus 60x to the power of 3 divided by 12x ஸ்கொயர். ஸோ ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ minus 60 by 12 அப்படிங்கிறப்ப 5, தென் x cube by x ஸ்கொயர், ஜஸ்ட்டு எக்ஸா. இப்போ minus 5xங்கிறது இந்த பிளேஸில் நமக்கு வரும். இப்போ minus 5xஆல் இந்த என்டையர் டேமையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ minus 60x to the power of 3 minus into minus plus, then 5 times 5 25x ஸ்கொயர். இப்போ ஆப்போசிட் சைனா. ஸோ ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ். இப்போ இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த பிளேஸ் அப்படிங்கிறப்ப 61 minus 25 நமக்கு பாசிட்டிவ் 36ஆ. இப்போ 36x ஸ்கொயர். இந்த நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையுமே நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் mx ப்ளஸ் n. நெக்ஸ்ட்டு குவாசன்ட்டை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோமா. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 6x ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 12x ஸ்கொயர் மைனஸ் 10x. இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 36x to the power of 2 divided by 12x ஸ்கொயர். x ஸ்கொயர் கேன்சல். 36 by 12 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு 3 மட்டுமா. அப்போ பாசிட்டிவ் 3 அப்படிங்கிறது இதனோட பிளேஸ் வேல்யூ. இப்போ 3ஆல் இந்த டைமை மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் 12 36, தென் x ஸ்கொயர் மைனஸ் 30x. 3 times 3 9. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைனா. இப்போ இது மைனஸ், இங்கே ப்ளஸ், தென் மைனஸ். இது கேன்சல் ஆயிரும். நமக்கு கம்பைன் பண்ணுறப்ப மைனஸ் m ப்ளஸ் 30, தென் x, இங்கே n மைனஸ் 9. ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப நமக்கு இதனோட வேல்யூ ஈக்குவல் டு 0வா. அப்போ நமக்கு எப்போ 0 பாசிபிள் இருக்கும், minus m plus 30 is equal to 0 அப்படிங்கிறப்ப நமக்கு இது இங்கே மூவ் ஆகுது. ஸோ எம்மோட வேல்யூ 30ஆக இருக்குன்னா நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0 வரும். தென் அதே மாதிரியே n minus 9 is equal to 0. அப்போ என்னோட வேல்யூ என்னது, பாசிட்டிவ் 9. இப்போ கொடுத்துருக்கிற பாலினாமியல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா m is equal to 30 and n is equal to plus 9 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின். நமக்கு கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் ஆர்டர் வைஸ் இருக்குது. அப்போ அப்படியே எழுதிடலாம். ஸோ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 ப்ளஸ் என்எக்ஸ் ப்ளஸ் 16. இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா நமக்கு m அண்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன மீனிங்கு, ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கும். இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 16. ஃபஸ்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 இருக்குது. அப்போ நமக்கு எப்படி, எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2வா. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4, தென் ஆப்போசிட் சைன், அப்போ கேன்சல் ஆயிரும். இதனோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பேரை இன்சர்ட் பண்ணுவோமா. மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx டு த பவர் ஆஃப் 2. இப்போ நெக்ஸ்ட்டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 2x ஸ்கொயர். அப்போ மைனஸ் 8x கியூப் டிவைடட் பை 2x ஸ்கொயர். இப்போ மைனஸ் 4, தென் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப எக்ஸா. ஸோ மைனஸ் 4x அப்படிங்கிறது இந்த பிளேஸில் வரும்.
இப்போ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா -8x³ minus into minus plus then 16x square. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து கேன்சல் ஆயிரும். இங்கே m-16 then x ஸ்கொயர். இப்போ m-16 x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மை நம்ம இன்செர்ட் பண்ணுவோமா? அப்போ nx plus 16 தென் இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே அப்ளை பண்ணுவோமா? ஸோ 2x ஸ்கொயர் minus 8x. இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதனோட பொசிஷன் நமக்கு ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான் வந்துச்சு, இங்கே வேரியபிளும் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஸோ கீ பாயிண்ட் என்னன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 0 வரும். அப்போ ரிமைண்டர் 0 அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் பொசிஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 0 வரணுமா? இங்கே 16 இருக்குது. அப்போ எந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து நமக்கு 16? 4 அப்படிங்கிறது. ஸோ +4 யூஸ் பண்ணலாம், -4 யூஸ் பண்ணலாம். இதில் ரெண்டில் எது யூஸ் பண்ணாலும் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் சேமாக தான் இருக்கும். நான் வந்து +4 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே +4, இங்கேயும் +4. ஏன்னா 4 × 4 அப்படிங்கிறப்ப 16. தென் நமக்கு கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆக்சுவல் மீனிங் என்னது? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 4 times of 2 8x square then minus 32x 4 times 4 அப்படிங்கிறப்ப 16. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைனா? அப்போ இங்கே மைனஸ் ப்ளஸ் இங்கே மைனஸ். இங்கே நமக்கு கம்பைன் பண்ணோம் அப்படின்னா m-16 இங்கே -8. அப்போ m-24 then x ஸ்கொயர் இங்கே n plus 32 then -16 plus 16. அப்போ 0வா? ஆக்சுவலாக நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இதனோட பிளேஸ் வேல்யூ 0 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கொடுத்துருக்கிற பாலினாமியல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ m-24 அப்படிங்கிறது 0. அப்போ m வந்து என்னது? +24. அதே மாதிரியே n plus 32 is equal to 0 அப்படிங்கிறப்ப என்னோட வேல்யூ -32. இப்போ m அண்ட் n வேல்யூ இந்த ரெண்டு நம்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கிற பாலினாமியல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க முடியும்.